ஷூ இல்லாம எப்படி ஓடுவீங்க? கஷ்டமா இருக்குமே. எத்தனை கஷ்டம் இல்ல. உதயா ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனன் வந்து நேரு ஸ்டேடியமுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாடுவாங்கள்ல அந்த பிளேயர்ஸ் அவங்க வந்து ஷூ இல்லாமல் அங்கே ஸ்டேடியமில் நிற்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷூ இல்லையா, உங்களுக்கு வந்து நான் ஷூ வாங்கி தர ஏற்பாடு பண்ணுறேன் அந்த மாதிரி இப்போ பேசியிருக்காரு. இது வந்து ஒரு பக்கா பிஆர் ஸ்டண்ட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் மினிஸ்டராக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நார்மலாகவே ஒரு நல்ல ஒரு வசதியான ஆளை, நல்ல ஒரு ரிச்சான பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஷூலாம் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இவர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்க என்னென்ன கேம் விளாட்றாங்களோ அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸ் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணலாம் பாலிசி. சின்ன உதாரணத்துக்கு பேஸ்கெட் பாலுக்கு வேற வகையான ஷூ இருக்கு, டென்னிஸ்க்கு வேற வகையான ஷூ இருக்கு. எல்லா கேம்ஸ்க்கும் வேற வேற மெட்டீரியல்ல உருவாக்கப்படுற ஷூஸ், அந்தந்த மெட்டீரியல்ல உருவாக்கப்படுற ஷூஸ் வந்து எல்லா பிளேயர்ஸும் வச்சுக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு பாலிசி லா அதெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிஆர் ஸ்டண்ட்லாம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவராக தெரியுது. இது கிளியராக தெரியுது பிஆர் ஸ்டண்ட்டுன்னு. பாலிசி மேக்கிங், ரிசர்ச் இதில் முக்கியத்துவம் கொடுங்க, வேறு எதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.